لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فإن تبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: والدينار أنفقته على أهلك أعلمها أجرا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 5 ஜுஸுக்களை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் முனாஃபிகீன்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதும் அவர்கள் நாளை நரகத்தில் எப்படி வேதனை அனுபவிப்பார்கள் என்பதை பற்றி வசனங்கள் பேசிய. அதேபோல இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் இறை மறுப்பாளர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது, அது அவ்வளவு சிறப்பான நட்பாக இருக்காது என்பதாக ஒரு வசனம் பேசி. இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்கு ஒரு அற்புதமான வசனம்: அதாவது உங்கள் வீட்டு பெண்கள் அவர்களுக்கு உரிய காசை அவர்கள் மனம் புவந்து உங்களுக்கு அவர்கள் அன்பளிப்பாக தந்தால் அதை நீங்கள் சந்தோஷத்தோடும் வாழ்த்துறையோடும் அதை வாங்கி நீங்கள் அனுபவிக்கலாம், உட்கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை இந்த வசனத்தில் சொல்கிறான். ஒரு குடும்பத்தில் கணவர் தான் மனைவிக்கு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் செலவழிக்கணும், அவர் பொறுப்பு தான். மனைவிக்கு சாப்பாடு போடுறது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறது, உடுப்பு வாங்கி கொடுக்கறது, நல்ல வீட்டில் அவங்கள குடியமர்த்துறது, இது எல்லாம் கணவன் மீது தான் கடமை, பொறுப்பு. இருந்தாலும் கூட சில நேரங்களில் அந்த குடும்பம் நடத்துறதுல கணவனுக்கு தட்டுப்பாடு வருது, சரியான வருமானம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி அவளிடத்தில் இருந்தால் கொடுத்து உதவலாம். சில நேரங்கள் கொடுத்து உதவுவது அழகிய இல்லறத்துக்கான அது அழகான ஒரு செயல்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக அஅலமுஹா அஜ்ரன். அதாவது ஆணு பெண்ணு எல்லாரும் சம்பாதிக்கலாம். மார்க்கத்தின் பார்வையில் ஒரு கணவன் சம்பாதிக்கிற மாதிரி மனைவி சம்பாதிக்கலாம். ஆனால் வரமுறைக்கு உட்பட்டு அந்த ஆண் பெண் எல்லாரும் சம்பாதிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதாவது அல்லாஹ்வுடைய வழியில் சம்பாதிச்சதை செலவு செய்யலாம். அல்லாஹ்வுடைய வழின்னா பள்ளிவாசல், மதரசா, எத்தீம்கானா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இஸ்லாமிய வளர்ச்சிக்காக நாம் உதவுறதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு உதவி உண்டு, அதை செய்யலாம். ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு தானம் தர்மம் கொடுக்கலாம். இதையெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் இதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க: வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக. உன் குடும்பத்துக்கு நீ செலவு செய்கிறேல்ல, அதுதான் அதாவது அஜ்ரன், அது அதிகப்படியான நற்பலனை உனக்கு கொண்டு சேர்க்கும். ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கறத விட, அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்கிறத விட, உன் குடும்பத்துக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, அல்லது உன் கணவனுக்கு, உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறது இருக்குதே, எல்லாத்தையும் விட அது உயர்தரமான நன்மையை தரும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா கணவனுடைய கையை ஓங்கி இருந்தால் அவன் செலவு செய்யட்டும், மனைவியினுடைய சேமிப்பு கூட இருந்தால் அவளும் செலவு செய்யலாம், அதுக்கும் அவளுக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கும் பொழுது அவங்க பெரிய பணக்காரர் கிடையாதுங்க, பெரிய ஜமீன்தார், சொத்து கொத்துக்கு அதிபதி அப்படிலாம் இல்லை.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சாங்கல்ல, கதீஜா அம்மா முதல் கல்யாணம், அந்த அம்மா கல்யாணம் முடிக்கும் போது பெரிய கோடீஸ்வரி, மிகப்பெரிய கோடீஸ்வரி. மக்காவிலேயே அந்த அம்மா தான் டாப் பணக்கார பெண். அந்த அம்மாவுக்கு மேலே பணக்கார யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய பெரிய செல்வ சீமாட்டி. அந்த அம்மா வியாபார சரக்கை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹ் உன் வியாபார சரக்கை விற்று கொடுத்தா எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுன்னு அந்த அம்மாட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க. ரசூலுல்லாவுடைய அந்த கொடுக்கல் வாங்கல், நீதி, நேர்மை, இதெல்லாம் பார்த்துட்டு தான் கதீஜா அம்மா ரசூலுல்லாவையே கல்யாணம் முடிச்சாங்க. இதுதான் ரசூலுல்லாவுடைய வரலாறு. அப்படி கல்யாணம் முடிச்ச கதீஜா அம்மாவை ரசூலுல்லாஹ் அதன் பிறகு திரண்ட சொத்து, எல்லா சொத்தையும் கணவன்கிட்ட தான் கொடுத்தான். எல்லா சொத்தையும் கணவன்கிட்ட கொடுத்தான். இவ்வளவு கோடி இருக்கு, இத்தனை கோடியும் நீங்க உங்க விருப்பம் போல செலவு செய்யுங்க அப்படின்ட்டு கதீஜா அம்மா அவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த இஸ்லாம் வளர்றதுக்கு ரசூலுல்லாஹ் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கதீஜா அம்மாவுடைய பொருளாதாரம் பக்கபலமாக இருந்துச்சு, பக்கபலமாக இருந்துச்சு. அதாவது அவசர நேரத்திற்கு மனைவி கணவனுக்கு கொடுத்து உதவுனான்னு வையுங்களேன், அந்த கணவனால் அந்த மனைவி மறக்கப்படவே மாட்டாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற வரை கதீஜா அம்மாவை மறக்கவே இல்லையே. கதீஜா அம்மாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 பெண்களை கல்யாணம் முடிச்சாங்க. 10 பெண்களை கல்யாணம் முடிச்சாலும் ரசூலுல்லாஹ் கதீஜா அம்மாவை அதிகமாக நினைச்சாங்க. காரணம், நான் ஏழையா இருந்தபோது என் மனைவி பணக்காரி, அந்த ஹெட்வெயிட்டு தலக்கணும் அப்படி எதுவும் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு ஒத்து போய் எனக்காக, இஸ்லாத்திற்காக, குடும்பம் நடத்துவதற்காக அந்த சொத்து பத்தையெல்லாம் அப்படியே என்கிட்ட தந்தாங்களே கதீஜா அம்மா, அவரை போல தியாகி உண்டா என்று நினைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை தன் மனைவி கதீஜாவை நினைத்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுது. எந்த அளவுன்னு கேட்டால் கதீஜா அம்மா எவ்வளவு நேசிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், கதீஜா அம்மாவுடைய சகோதரி. பொதுவாக சில வீடுகளில் அண்ணன் தம்பி குரல் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அக்கா தங்கச்சி குரல் ஒரே மாதிரி இருக்கும். கதீஜா அம்மா குரலும் கதீஜா அம்மாவுடைய சகோதரி குரலும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த அம்மா மௌத்தா போன பிறகு ரசூலுல்லாவுடைய கொழுந்தியா வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் வாரி சுருட்டி எழுந்து என் மனைவி கதீஜா குரல் மாதிரி இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் நினைப்பாங்களாம். கொழுந்தியா வீட்டுக்கு வந்தால் கூட மனைவியின் மீது நபியவர்களுக்கு அளவு கடந்த பிரியம். சொல்ல வருவது என்னவென்றால், நபி ஏன் அவ்வளவு நேசிச்சாங்க கதீஜா அம்மாவன்னு கேட்டால், திரண்ட பொருளாதாரத்தை கணவனுக்காக அள்ளி தந்தார்கள். அந்த ஒரு நன்றியின் தான் நபி அவர்கள் அளவு கடந்து நேசித்தார்கள். இன்றும் கூட ஒரு கணவன் ஒரு புதுசாக இடம் வாங்குறாரு, ஒரு வீடு கட்ட போகிறாரு, கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குன்னா மனைவிட்டு போய் உன்னுடைய சேமிப்பு காசு எதையாவது தா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் மனம் வந்து கொடுத்தான்னு வைக்கல, மனைவி இந்த கணவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். இந்த வீடு இந்த இடம் என் பொண்டாட்டி தந்ததுங்க, என் மனைவி கொடுத்து உதவுனா தெரியுமா அப்படின்னு காலம் உள்ள வரைக்கும் அந்த ஆண்கள் சொல்லி கொண்டே இருப்பார். அதே போல ஒரு வியாபாரம் துவங்கும் பொழுது கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கும்போது உன் நகையை கொஞ்சம் தா, அதை நான் விற்று இந்த வியாபாரத்தில் டெவலப் ஆகிட்டு உனக்கு நான் திருப்பி தந்துடுறேன், அல்லது ஒரு சேமிப்பை கொஞ்சம் தா, எனக்கு உதவி செய்யி, அல்லது உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட உங்கள் அத்தாட்ட யார்ட்டையாவது கொஞ்சம் வாங்கி கொடு கடனா அப்படின்னு கேட்ட அந்த பெண் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டா இந்த தொழில்துறை எவ்வளவு வசந்து போனாலும் அந்த கணவன் சொல்லுவார், இவ்வளவு பெரிய ஆள் ஆனதுக்கு என் பொண்டாட்டி தாங்க காரணம், அவள் கொடுத்தா, அந்த ஸ்ரீதேவி கொடுத்தா, நகையை தந்தா, காசை தந்தா, ஒத்துழைப்பு தந்தா, அவன் இல்லாட்டி நான் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பெரும் முதலாளிமார்கள் இருக்கிறார்கள் தெரியுமா. கணவன் மனைவியினா இப்படி தான் வாழணும்னு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். இந்த வாழ்க்கை இப்போது நம்மிடத்தில் இருக்கிறா என்பதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எந்த அளவுன்னு கேட்டால் மார்க்க சட்டம் ரொம்ப நுட்பமானதுங்க. ரம்ஜானுடைய மாதம் பலருக்கு ஜக்காத்தை பற்றி நிறையா சட்டத்திட்டம் கேட்குறோம். இப்படி ஒரு ஹதீஸ் வருது புகாரியில், முஸ்லீமில் இப்படி ஒரு ஹதீஸ் வருது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய மார்க்க நிபுணர், மிகப்பெரிய மார்க்க ஞானி, கடல் போல அவற்றை மார்க்க அறிவு கொட்டி கிடந்துச்சு. ஆனால் உடம்புன்னு பார்த்தா நோஞ்சானா இருந்தார். அறிவு அபாரமானது, உடல் பார்த்தா நோஞ்சா மாதிரி இருப்பார். மனைவி மக்களை காப்பாற்றுற அளவுக்கு வெளியே போய் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது.
ஓடி ஆடி பெருசாக சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்க முடியாது. ஏதோ போவார், எதையோ கொண்டாடுவார். அப்புறம் கொஞ்சம் மனைவியை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருந்தே சம்பாரிச்சாங்க. அவங்க சம்பாரிச்சு அந்த அம்மா ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மாட்ட காசு பணம் சேர்ந்து போச்சு. வீட்டுக்குள்ளே இருந்தே அந்த அம்மா சம்பாரிச்சாங்க. அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மனைவி ஸைனப் பின்த் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த அம்மா கொஞ்ச காலம் போச்சு, கணவரை விட அந்த அம்மா பணக்கார பெண் ஆகிட்டாங்க. அந்த அம்மாட்ட காசு பணம் வீட்டுக்குள்ளே இருந்தே சம்பாரிச்சு நிறைய காசு பணம் வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த நேரத்தில் அந்த அம்மா வர்றாங்க, ஸைனப் அம்மா வந்து ரசூலாட்ட சொல்கிறாங்க, அதாவது தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்க நேற்று தான் ரசூலுல்லாஹ் நீங்கள் நிறைய தானம் தர்மம் கொடுங்கள் பெண்கள் சமூகமே அப்படின்னு சொன்னாங்க. பெண் சமூகமே நிறைய தானம் கொடுங்க, ஜக்காத்தை சரியாக கொடுங்க, உங்களுடைய ஆபரணங்களுக்கெல்லாம் கணக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த ஜக்காத்தை நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். எப்படி கணவரே, நீங்கள் கஷ்டப்படுறீங்க குடும்பம் நடத்த, உங்களுக்கு அவ்வளவு திறமையாக சம்பாதிக்க முடியல, உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கல, நீங்கள் ரொம்ப குடும்பம் நடத்த கஷ்டப்படுறீங்களே, ஏன் ஜக்காத்தை ஏன் பொருளாதாரத்தை ரசூலா கொடுக்க சொல்கிறாங்கல்ல, அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்தா செல்லுமா, எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற எனக்கு தெரியல, நீங்கள் போய் ரசூலாட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் அவங்க ரசூல் சொன்னாங்க, இதை ஏன் நீ என்கிட்ட கேட்குற, நீயே போய் ரசூலாட்ட கேளு. நான் கேட்டு அதை முழுமையாக விளங்காமல் உன்கிட்ட சொல்லி உனக்கு விளங்காமல் வேண்டாம். உனக்கு என்ன தெரியணும், மனைவியினுடைய காசு பணத்தை கணவனுக்கு கொடுத்தா நன்மை கிடைக்குமா, தானே உனக்கு வேணும், நீயே போய் கேளுன்ட்டான். நேராக அந்த அம்மா போனாங்க. அந்த அம்மா அங்கே போய் சட்டம் கேட்கலாம்னு போனால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் இந்த அம்மா மாதிரியே இன்னொரு அம்மாவும் காத்து கிடக்கிறாங்க இதே சட்டத்தை கேட்க. என் வீட்டுக்காருக்கு என்னுடைய காசு பணத்தை கொடுத்தா எனக்கு நன்மை கிடைக்குமா, என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு, என்கிட்ட கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் கொடுத்தா நன்மை கிடைக்குமா அப்படின்னு இன்னொரு அம்மாவும் கேட்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இப்போ என்ன வேணும், புருஷனுக்கு கொடுத்தா பொண்டாட்டிமாருக்கு நன்மை கிடைக்கணுமான்னு தெரியணும், அவ்வளவுதானே, ஜக்காத்து செல்லுமான்னு தெரியணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு லஹுமா அஜ்ரானி, அந்த கேட்டு வந்த ரெண்டு பெண்களுக்கு 2 கூலி கிடைக்கும். அஜ்ருல் கராபதி, தன்னுடைய உறவுகளை அரவணைத்த 1 கூலி கிடைக்கும். அஜ்ரு சதகதி, தர்மம் கொடுத்த மற்றொரு கூலி கிடைக்கும். அதனால உங்கள் வீட்டு பெண்களை உங்கள் கணவன்மார் கஷ்டப்படும் பொழுது அந்த கணவனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக உங்களுடைய சேமிப்பு காசை கொடுக்கலாம், உங்களுடைய நகைகளை கொடுக்கலாம், உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுக்கலாம். உங்கள் கணவனுக்கு கொடுத்தால் உங்களுக்கு 2 கூலி கிடைக்கும், தாராளமாக கொடுங்கோ அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் ஒரு சட்டம் இருக்குது. அதாவது மனைவி நகை வச்சிருக்கான், அவளுடைய ஜக்காத்தை கணவன் கஷ்டப்படுறார், கணவனுக்கு நிறையா கடன் இருக்குது அப்படி வச்சுக்கோமே, கணவனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, இவன் வந்து ஒரு 50,000க்கு நகை வச்சிருக்கிறான், அதாவது ஜக்காத்து வச்சிருக்கிறான். அந்த காசை தூக்கி கணவன்கிட்ட கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். அந்த காசை தூக்கி என்கிட்ட 1 லட்ச ரூபா ஜக்காத்து காசு இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் கடனை அடையுங்க அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட கொடுத்தா இவன் ஜக்காத்து செல்லும், வெளியே போய் கொடுக்க வேண்டாம். உன் புருஷன்கிட்டயே கொடுத்து அந்த புருஷனுடைய கடனை அடைக்க உதவி செஞ்சேன்னா அந்த ஜக்காத்து செல்லும். ஆனால் கணவன் மீது கடனாக ஜக்காத்து இருக்குன்னு அது மனைவிட்ட கொடுத்தா செல்லாது, மனைவிட்ட கொடுத்தா செல்லாது. பாய் வந்து நிறைய காசு கூட சம்பாரிச்சு வச்சிருக்கார், ஒரு 1 லட்ச ரூபா இந்த வருஷம் வந்து ஜக்காத்து கொடுக்கணும்னு வைங்களேன், கணவனுடைய ஜக்காத்தை மனைவிக்கு கூப்பிட்டு அந்த ஜக்காத்தை நீ வச்சுக்கன்னு கொடுத்தா செல்லாது. ஏன்னு கேட்டா மனைவி கணவனுக்கு கஞ்சி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை, மனைவி கணவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனைவி கணவனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கொடுத்தான்னா அது அவளுடைய சிறப்பு, அவ்வளவுதான், சட்டம் கிடையாது, கடமை கிடையாது. ஆனால் கணவன் அப்படி இல்லையே, கணவன் மனைவிக்கு சாப்பாடு போடணும், கணவன் மனைவிக்கு உடை வாங்கி கொடுக்கணும், கணவன் மனைவிக்கு இருப்பிடத்திற்கு அவனை உத்தரவாதம் கொடுக்கணும். இது இவன் மீது ஃபர்து. இந்த ஃபர்லானவ இது ஃபர்லான தன் மனைவிக்கு எதை கொடுத்தாலும் ஜக்காத்துக்கு அப்பாற்பட்டதை கொடுக்கணும், ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. நான் சொல்ல வர்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஜக்காத்துங்கிறது மனைவின் ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம், கணவனின் ஜக்காத்தை மனைவிக்கு கொடுக்க முடியாது. அப்போயும் பெண்களுக்கு தான் லாபம், பெண்களுக்கு தான் லாபம். ஆனால் இதை பெண்கள் சரியாக விளங்கினால் அவர்களுடைய நன்மையும் ஏராளமானது, ஏராளமானது. அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், பெண்கள் மனம் உவந்து கணவன்மார்களே உங்களிடத்தில் ஏதேனும் அவர்கள் தருவார்களே ஆனால் தாராளமாக வாங்குங்கள்.
இவ என்ன பொட்டை சிரிக்கி தர்றது, அந்த அளவுக்கு நான் கேட்டுக்கிட்டு போயிட்டேன் போடி அப்படின்னு சொல்லக்கூடாதான். கொடுக்கும் போது வாங்கிக்கணும். மனைவிட்டு போய் பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடாது, வீராப்பு பார்க்கக்கூடாது. நம் கஷ்டத்தை பார்த்துட்டு தானே அதை கொடுக்குறா, நம் கஷ்டத்தை பார்த்துட்டு தான் தர்றா. கொடுக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாங்கிக்கங்க. எந்த அளவுன்னு கேட்டால் ஹனி அம்மரியா அப்படின்னு வார்த்தையை எல்லாம் சொல்கிறான். மகிழ்ச்சியாக வாங்குங்கள், வாழ்த்து சொல்லி வாங்குங்கள், அதை நீங்கள் சிறப்பாக குலூஹு சாப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா மனைவி தந்தால் வாங்கலாம், அவ்வளவுதான். அஜரத்து மனைவி தந்தா வாங்கலாம் சொல்லிட்டாலே தாடி அப்படின்னு கேட்கக்கூடாது. மனைவிட்ட உன் நகையை கொடு, உன் சேமிப்பை கொடு, உங்கள் அத்தாட்ட வாங்கிட்டு வா, உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட வாங்கிட்டு வா அப்படி கேட்கக்கூடாது. அவளா விரும்பி தந்தா வாங்கலாம், அவளா விரும்பி கொடுத்தா வாங்கிக்கலாம், வற்புறுத்தி வாங்கக்கூடாது. அதாவது நாம் படுற கஷ்டத்தை பார்த்து மனைவியை தானா தர்ற மாதிரி கணவன் மனைவியிட்ட கண்ணியமாக நடந்துக்கணும். முதல்ல கணவன் மனைவியிட்ட கண்ணியமாக நடந்தாதான் அவள் கணவன் மீது அக்கறையோடு தருவான். ஆனால் இவன் சோம்பேறி, வேலைக்கு போகிறதில்ல, எதையும் பெருசாக கஷ்டப்படுறதில்ல, பொழுதன்னைக்கு மனைவிட்டு நகையை வாங்கி வித்துத்தனே குடும்பம் நடத்துகிறான், மனைவியினுடைய சேமிப்பு வாங்கி வித்துத்தனே குடும்பம் நடத்துகிறான், மாமனாற்றை வாங்கி திங்கிறான், மச்சனன் மாற்றை வாங்கி திங்கிறான். இது நல்ல கணவனுக்கு அழகல்ல. வாங்கி தின்றவன் சோம்பேறி பயல்கிட்ட பொண்டாட்டி நகையை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, சேமிப்பை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அண்ணன் தம்பிட்டு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல கணவன் ஏதோ காலம், ஏதோ அல்லாவுடைய நாட்டம், ஏதோ கஷ்டப்படுறான் அப்படின்னா பெண்கள் தானாக மனம் வந்து அவங்க உதவி செய்யணும். அப்போ இல்லற வாழ்க்கை அது சிறப்பாக இருக்க உதவியாக இருக்கும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு மூத்த மகன் ஜைனப் அம்மா, அந்த அம்மா மக்காவில் இருக்கிறாங்க. அவருடைய கணவர் அபுல் ஆஸ் அவர் மதீனாவுக்கு போருக்கு வந்தவர் கைதியாக பிடிச்சிட்டாங்க. யார்? இஸ்லாமியர்கள் தான் பிடிச்சாங்க. ரசூலுல்லாவுடைய தோழர்கள் தான் கைதியாக பிடிச்சிட்டாங்க. கைதியாக பிடிச்ச உடனே ரசூலை ஒரு நிபந்தனை போட்டாங்க, எந்த கைதியாக இருந்தாலும் காசை வாங்கிட்டு விடுதலை செய்ப்பா, யாரையும் சும்மா விடுதலை செய்யாத அப்படின்ட்டாங்க. அப்போ கைதியாக வந்த பல பேர்த்தில் தான் மருமகன் அபுல் ஆஸும் கைதியாக இருக்கார். இந்த செய்தி நேராக மக்காவுக்கு போயிடுச்சு, ஜைனப் அம்மாட்ட போயிடுச்சு. அம்மா உன் வீட்டுக்காரு போருக்கு போனார், உன்னுடைய தகப்பனார் காஃபியரை கைதியாக பிடிச்சி வச்சிருக்காரு, சும்மா விடுவிக்க முடியாதுங்கிறது, ஏதேனும் பிணைத்தொகை கொடுத்தா தான் விடுவிப்பாங்க, உன் புருஷனுக்கு எதையாவது கொடுத்து விடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஆளாக பறக்கிறாங்க. கொடுக்கறது பெருசாக ஒரு நகை வகை இல்லை. தன் தாய் ஹதீஜா அம்மா ஒரு மகிழ்ச்சியாக திருமணத்தின் போது போட்ட ஒரு கழுத்தில் தொங்குற ஒரு செயின், ஒரு உயர்தரமான ஆபரணம், அது ஒன்று தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அதை அப்படியே கலட்டி கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துட்டு என் வீட்டுக்கார கைதியாக இருந்து விடுவித்து அணைத்து வாருங்கள் அப்படின்னு ஜைனப் அம்மா சொன்னாங்களே. அது ரஹீக்குல் மக்தூம் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்க. அப்போ கணவன் கஷ்டப்படும் பொழுது ஜைனப் அம்மா எப்படி கொடுத்து தன் கணவனை மீட்டி கொண்டார்களோ அதே போல கஷ்டங்களில் சிரமங்களில் இருக்கும்போது கணவனுக்கு கொடுத்து அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு உண்டு. அப்படி ஒரு செய்தியும் இருக்குது. அதே மாதிரி குர்ஆன்லேயே அல்லாஹ் ஒரு வரலாறை பதிவு செய்கிறானே. அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பணக்காரர் தான், ஒன்றுக்கு மேற்பட்டிய பெண்களை கல்யாணம் முடிச்சார் தான், பெரிய பணக்காராக இருந்தார். அல்லாஹ் சோதிக்க முடிவு பண்ணனா பெரும் நோய் வந்துச்சு. நோய் வந்த உடனே ஒவ்வொரு பொண்டாட்டிமாரும் ஓடிட்டாங்க. இனிமே இவரோட வாழ முடியாது, இனிமே இவரோட வாழ முடியாது, நோய் வந்துருச்சு, வறுமை வந்துருச்சுன்னு ஒவ்வொரு மனைவிமாரும் ஓடிட்டாங்க புருஷனை விட்டு. ஆனால் ரஹீமா அம்மா ஓடலை. ரஹீமா அம்மா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிகளில் ஒருவர். ஆனால் அந்த அம்மா ஓடலை. என் வீட்டுக்காருக்கு நோய் வந்தான்னா நான் அவங்களோட இருப்பேன், என் வீட்டுக்காருக்கு வறுமை வந்தான்னா நான் அவங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துக்குள்ள சுருண்டுட்டாங்க. ஒரு இடத்துக்குள்ள நோயால் சுருண்டுட்டாங்க. ஆனால் வயிறு பசிக்குமே, சாப்பிடணுமா இல்லையா? அப்போ ரஹீமா அம்மா தான் வெளியே வேலைக்கு போயிட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து சமைச்சு தன் அன்பு கணவருக்கு ஊட்டினார்கள் என்பதாக குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால கணவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு கட்டம் வரும் பொழுது மனைவிமார்கள் சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு தன் கணவனை பாதுகாக்கலாம், தன் பிள்ளைகளை பாதுகாக்கலாம். அப்படி ஒரு நிலை வரும்பொழுது பெண்கள் மனம் வந்து அவர்கள் சம்பாதிப்பதற்கான சூழலை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்லேயே பதிவு செஞ்சிருக்கிறானே. அப்போ பெண்கள் சம்பாதிக்கலாம், அவங்க சேமிக்கலாம், விரும்பினா கணவனுக்கு செலவிசலாம், விரும்பாட்டி முடியாதுன்னு சொல்லலாம், அது அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தை
ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், எப்படி கொடுத்து உதவணும். எப்போ பார்த்தாலும் புருஷன் தான் தரணும், கொண்டாட்டி தரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வாழ்நாள் முழுக்க கணவன் தான் தரணும். ஆனால் நீயும் அப்பப்போ எதையாவது கொடுவேன், எதையாவது கொடுத்து பழகே. ஒரு 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 கடை வைக்க போகிறோம், ஒரு வீடு வைக்க போகிறோம், ஏதாவது சொத்து வாங்க போகிறோம், ஒரு பையனை தன் மகனை படிக்க வைக்க போகிறோம், நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, கொஞ்சம் தான் நான் காசு சேர்த்துருக்கேன், ஏடிஎம்மா நீ ஏதாவது இருந்தால் தா, நான் போட்டு அப்புறம் அடைச்சிட்டு உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு கேட்டால், சேமிப்பில் இருந்து நகையை கேட்டாலும் பொருளாதாரத்தை கேட்டாலும் உதவி கேட்டாலும் தாராளமாக பெண்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருகிறது. ஆனால் நச்சரிக்கும் கணவனாக இருந்தால் கொடுக்க தேவையில்லை. எப்போ பார்த்தாலும் எதிர்பார்க்குறான் பொண்டாட்டிகிட்டே இருந்தால் கொடுக்க தேவையில்லை, அது அவனுடைய உரிமை. அவன் கேட்டும் தரலைன்னா அவன் மீது எந்த தப்பும் இல்லை. மார்க்கம் தப்புன்னு சொல்லாது. நகையை கேட்குறான் தர முடியாதுங்கிறான், தப்பே கிடையாது. சிறு சேமிப்பு வச்சுருக்கா கேட்குறான் தர முடியாதுங்கிற, தப்பே இல்லை. உன் அண்ணன் தம்பிட்ட அம்மாட்ட அத்தாட்ட வாங்கிட்டு வா, தர முடியாதுங்கிற, தப்பே இல்லை. மார்க்கம் ரொம்ப தெளிவாக பெண்களுக்கான உரிமையை வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கை தான் இனிப்பான இல்லறமாக இருக்கும். வல்லவன் அல்லாஹ் தஆலா நமது இல்லறத்தை எல்லாம் சிறப்பான இல்லறமாக நம் மனைவிமார்கள் மூலம், நம் கணவன்மார்கள் மூலம் நமக்கு போதிய இறைவன் சொன்ன கண்குளிர்ச்சியை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.